டியூஸ்டே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி எப்படியும் ஹேர் வாஷ் பண்ணணும். லாஸ்ட்டு ஒரு 1 month to 1.5 month கிட்டே வந்துட்டு இந்த சாஃப்ட் அண்ட் ஷைனி ஹேர் பேக் சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்ல. ஸோ அதுக்கு கண்டினியூஸாக ஒரு 10 ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஹேர் பேக் அப்ளை பண்ண வேண்டாம், லீவ் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி யோசித்து வச்சுருந்து எதுவுமே ஊற வைக்கவே இல்லை. ஹேர் பேக்குக்கு தேவையான எதுவுமே ரெடி பண்ணல. ஆனால் எனக்கு வந்து அப்படியே ப்ளெயினாக ஹேர் பேக் அப்ளை பண்ணாமல் தலை குளிக்கிறதுக்கும் மனசே வரலையா. ஸோ என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு சரி இந்த ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிட்டு அப்படியே வாஷ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணி ஆலோவேரா ஜெல்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் எடுத்து சும்மா கையிலே பிரித்து அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 1 hour கிட்டே அப்படியே விட்டுட்டேன். எனக்கு இந்த ஆலோவேரா அதுக்கப்புறம் இந்த வெந்தயம் இதெல்லாம் எது போட்டு ஊற வச்சு குளித்தாலும் பெருசாக கோல்டெல்லாம் எதுவுமே ஆனதே கிடையாது இது வரைக்கும். ஏன்னா என்னோடய பாடிக்கு வந்து செட் ஆயிடுச்சு. ப்ளஸ் ரொம்ப ஹீட் பாடி. ஸோ அதனால் எனக்கு எதுவும் ஆகாதுன்றதுனால 1 hour வச்சுருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த ஆலோவேராலாம் ஒத்துக்காது, டக்குன்னு கோல்டாயிரும்ல. ஸோ அதனால் எப்படியும் 1 hour வந்து ஊறப்போகுது அப்படிங்கிறதுனால வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று வந்து துவச்சி வச்ச துணியெல்லாம் எடுத்து மடித்து வைக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பார்க்கும்போது பெருசாக தெரியல, ஆனால் அவ்வளோ துணி இருந்துச்சு. இது விட்டோம் அப்படின்னா 3 நாளைக்கு அப்படியே சேர்லேயே இருக்கும். அதனால் மடித்து வச்சிடலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ எடுத்து வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் குளிக்கிறதுக்கே போயிருந்தேன். குட்டி குட்டி வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். பெருசாக அது எதுவும் எடுக்கல, வீடியோ இது மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ குளிச்சுட்டு வந்து நானும் ரெடி ஆயாச்சு. இன்றைக்கின்னு பார்த்து இந்த கதவுலாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து ஆளுங்க வந்துட்டும் போயிட்டும் இருந்தாங்க. ஸோ அவங்களையும் வந்துட்டு இது பண்ணிவிட்டு வீடியோவும் எடுத்துக்கிட்டு ரெடியும் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆஃபீஸ் கிளம்பி வந்தாச்சு.